ஸ்ரீ அங்காளி சக்தி பீடத்திற்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். நாம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மதிமைக்கு மை, அதுலேயும் கருமுறை, மதிமைக்கு முறையை தான் நம்ம பார்க்க போகிறோம். மதிமைக்கு மை எதுக்கு பயன்படணும் உங்கள் அனைவருக்கும் தெரியும். அதாவது நம்மை பார்க்கக்கூடிய அனைவரையும் மதியை மயக்கி நம்மிடம் அவர்களை வச்சுருக்கோம். சரிங்களா? நாம் என்ன பேசினாலும் என்ன சொன்னாலும் அவங்க மூளையை யோசிக்க விடாமல், சரிங்களா, நமக்கு அடிபணிஞ்சு நம்ம சொன்ன கேட்ட விஷயத்த செஞ்சு கொடுப்பாங்க. சரிங்களா? நம்மளை யார் பார்த்தாலும் சரிங்களா, நம்ம முகத்தை பார்த்து பேச ஆரம்பித்த உடனே அவங்களுடைய அதாவது மூளையை வேலை செய்கிற திறனை குறைச்சிரும், அதாவது குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம என்ன சொல்கிறோமோ அது மட்டும்தான் அவங்க நினைவில் அவங்க புத்தியில் இருக்கும். சரிங்களா? அப்போ என்ன ஆகும்னா அது கட்டுப்பட்டு போவாங்க, நம்ம சொல்கிற விஷயத்தை கட்டுப்பட்டு போவாங்க. அவ்வளவுதான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். சரிங்களா? இந்த மதிமயக்கும் முறையை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். மதிமயக்கும் முறையில் சைவ முறை இருக்குது, அசைவ முறை இருக்குது, கருமுறை. சரிங்களா? நாம் பார்க்க போகிறது கருமுறை. ரொம்ப பவராக உடனே வேலை செய்யும். சரி, எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முக்கியமாக தேவைப்படுற பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா கருந்தேல். சரிங்களா? என்ன பண்ணுறீங்கன்னா, இறந்து போன ஒரு கருந்தேலை ஒரு சிறிய, சரிங்களா, மண் கலையத்தில், சரிங்களா, சிறிய மண் கலையத்தில் போட்டு தேல் முழுகிற அளவுக்கு சுத்தமான தேன், சரிங்களா, சுத்தமான தேனை ஊற்றி வாய்ப்பகுதியை கருப்பு கலர் துணியை கொண்டு கட்டி வச்சுருங்க. சரிங்களா? அதாவது ஒரு பௌர்ணமிக்கு 3 நாளைக்கு முன்னாடி இதை நீங்கள் செஞ்சு வைக்கிறீங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 3 நாள் தேல் அந்த தேன்லேயே ஊறிக்கிட்டு இருக்கும். சரிங்களா? 3 நாள் ஆனதுக்கப்புறம் 4ஆம் நாள் பௌர்ணமி. சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பௌர்ணமி விடியற காலையில் பிரம்ம முகூர்த்தம், சரிங்களா, உங்கள் பூஜை அறையில் தேனில் ஊற வச்ச அந்த தேனை எடுத்து ஒரு புதிய மண் சட்டியில் போட்டு பச்சை கற்பூரம் போட்டு தேலை எரித்து கருக்குங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு கல்வத்துக்கு எலுமிச்சை பலி கொடுத்து கருக்கின தேலை கல்வத்தில் போட்டு சுத்தமான பசு நெய், கோரோசனை, புனுகு, மல்லிகை அத்தரு, ஜவ்வாது, சரிங்களா, இந்த 5 பொருளையும் சேர்த்து நல்லா மை பக்குவத்துக்கு அரைங்க. இந்த மையை பார்த்தீங்கன்னா தாமரை இலையில் வலித்து ஒரு செப்பு டப்பாவில் எடுத்து வச்சுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கரு தயார், அதாவது நமக்கு மை தயாராகிடுச்சு. நம்ம இன்னும் இதுக்கு உருவ கொடுக்கல, பூஜையும் பண்ணலை. இப்போ இந்த மையை, சரிங்களா, அந்த பௌர்ணமிக்கு காலை பிரம்மமுகூர்த்தத்தில் செஞ்சுருக்கீங்க. அன்றைக்கி இரவே ஒரு 10 மணிக்கு மேலே உங்கள் பூஜை அறையில் ஒரு வாழை இலை விரித்து பச்சை அரிசி பரப்பி, அது மாதிரி நவதானியம், சரிங்களா, நவதானியம் பரப்பி அது மேலே நம்ம தயார் பண்ண மை டப்பாவை மூடியை திறந்து வச்சுருங்க. சுற்றிலும் மல்லிகை பூவை போட்டு, சரி, அதுக்கு ஒரு நெய் தீபம் ஒன்று ஏற்றுங்க. வாசனை இருந்த சாம்பிராணி போட்டு அப்புறம் தீபம் காமிங்க. ஒரு கருங்கோழி ஒன்று பலி கொடுங்க. சரி, அந்த மைக்கு ஒரு கருங்கோழி ஒன்று பலி கொடுங்க. கணபதி மந்திரம் 21 முறை சொல்லுங்கள். சொல்லி முடித்த உடனே நான் கொடுக்குற மோகினி மந்திரத்தை ஒரு 10,008 உரு கொடுங்க. மையை பார்த்தவாறு பொறுமையாக உரு கொடுங்க. மை முழுமையாக உரு ஏறிடும். சரிங்களா? நல்லா கவனிங்க. கரு அதற்கான உரு, சரிங்களா, அதற்கான பூஜை முறைகள் மற்றும் வழி கொடுத்தாச்சு. இந்த மை பார்த்திங்கன்னா முழுமையான சக்தியில் பவராக தயாராகிடுச்சு. இந்த மையை நாம் 2 புருவத்துக்கு மத்தியில், இல்லையா, யாருக்கு தெரியாமல் வைக்கணும் அப்படின்னா நெற்றிக்கு மேலே, அதாவது தன்னுடைய தலைமுடி தொடங்குற இடத்துல வச்சிட்டிங்கன்னா போதும். உங்களை யார் பார்க்குறாங்களோ, இல்லை நீங்கள் யாரை பார்க்குறீங்களோ அவங்க அப்படியே மதிமயங்கி நீங்கள் கேட்குற விஷயத்த, சொல்கிற விஷயத்த தட்டாமல் செஞ்சு கொடுப்பாங்க. சரிங்களா? நமக்கான காரியத்தை சாதிச்சுக்கலாம். எப்படி சொல்கிறதுன்னு தெரில, உங்களுக்கு புரியும்படியாக சொல்லணும் அப்படின்னா, இதில் சேர்த்துருக்கிற கருன்னு பார்த்திங்கன்னா தேலோட விஷம்னு பார்த்திங்கன்னா ஆளை கொல்லாது,
அது கொத்தின உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிறக்கம், ஒரு மயக்கம் ஏற்படும். சரிங்களா? அந்த நேரத்தில் நமக்கு வந்து வேறு எந்த சிந்தனையும் இருக்காது. அதுபோல தான். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் தேன் வந்து வசியத்திருக்கக்கூடியது. இதில் சேர்த்துருக்கிற பொருள்னு பார்த்திங்கன்னா, இதில் அது மட்டும் இல்லாமல் மோகினி மந்திர உரு நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மை வந்து நமக்கு வந்து இந்த மைக்கு மைங்கிறது நமக்கு வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு கேட்கறது வேணுமா ரொம்ப சாதாரணமாக எளிமையாக தெரியலாம். இது அனுபவத்தில் நாங்களும் மற்றவங்களுக்கும் கொடுத்து பயன்படுத்துகிற ஒரு கைகண்ட அனுபவ முறை. ரொம்ப பவராக அருமையாக உடனே வேலை செய்யும். சரிங்களா? சைவ முறையில் ஒரு அதிகப்படியாக கொடுக்கணும். பூஜைகள் அதிகம், நாட்கள் அதிகம். சரிங்களா? இந்த முறை பார்த்திங்கன்னா ஒரே நாளில் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இதில் நான் உங்களுக்கு உண்மையாலுமே சொல்கிறேன், எந்த ஒரு ஒளிவோ மறைவோ நான் வைக்கலை. சரிங்களா? வெளிப்படையாக உண்மையாக சொல்லிட்டேன். வெளிப்படையான உண்மையான பூஜை முறையில் நான் கொடுத்துட்டேன். அனைத்து சாமானிய மக்களும் பயன்படுத்தணும்னு. யார் பயன்படுத்தினாலும் 100% இல்லை, 1000% உண்மையான வேலை செய்யும். நல்ல நியாயமான விஷயத்திற்கு மட்டும் பயன்படுத்துங்க. தவறான வழிக்கு பயன்படுத்தும் போது அதிகப்படியான கர்மாக்கள் வந்து சேரும். இந்த வீடியோ பற்றி எதுவும் சந்தேகம்னா என்னை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மூலமாக தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அனைவருக்கும் நன்றி. அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.